தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அர்ஜுனனுடைய பிரிவு துயரம், அதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய பெருமைகள், இதை பற்றியெல்லாம் சொல்லி புலம்புகின்றார் யுதிஷ்டர். அதற்கு பிறகு அந்த கந்தமாதன பர்வதத்தை நோக்கி பாண்டவர்கள், லோமசர், அவர் கூட இருக்கின்ற ஒரு சில பிராமணர்கள் இவங்கெல்லாம் நடந்து செல்கின்றனர். போயிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான மழை பெய்யுதான், அப்படியே இடி மின்னல். அதோட முக்கியமாக அந்த மழைக்கு முன்னாடி ஒரு காற்று அடிக்குதான். அந்த காற்றுல இந்த கற்பொடிகள், இந்த கல் இருக்கு இல்லையா, அதனுடைய துகள்கள், அதாவது நார்மலாக காற்றடிக்கும் போது தூசி இருக்கும், இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால தான் கற்துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சுற்றி சுற்றி அடிக்குதான். பக்கத்தில் இருக்கவங்களோட பேசக்கூட முடியலையாம், பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியலையாம். இவங்கெல்லாம் பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு தடவி தடவி பார்த்து தான் அந்த மரத்தடியில் ஒதுங்கிறது அப்படின்னு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அளவுக்கு பயங்கரமான ஒரு காற்று. அந்த காற்று கொஞ்சம் நின்ற உடனே மழை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மழைனா மழை, அப்படி ஒரு மழை. அதுவும் அந்த ஆலங்கட்டி மழையாம், அந்த ஐஸ் கட்டி பெய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மழை. அப்படியே வஜ்ராயுதத்துலேருந்து அம்பு வந்த மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு விழுதான் அந்த ஆலங்கட்டிகள் எல்லாம். அந்த மரத்துக்கடியிலையும் அந்த பக்கத்தில் இருக்க அந்த குகையிலையும் இந்த மாதிரியெல்லாம் எல்லோரும் ஒதுங்குகின்றனர். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மழை பெஞ்சு காலையில் சூரிய உதய நேரத்தில் அந்த மழை நிற்குது. அப்போது எல்லாரும் மறுபடியும் அவங்களுடைய அந்த நடைப்பயணத்தை தொடர்கின்றனர். கொஞ்சம் தூரம் போன உடனே திரௌபதியால் நடக்க முடியல. அப்படியே காலை பிடிச்சிட்டு அப்படி உட்கார போனவோ மயங்கி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்த உடனே நகுலன் போயிட்டு திரௌபதியை தாங்கி பிடிச்சிக்கிறான். ஏன்னா யுதிஷ்டர் பீமன் கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் எல்லாரையும் கூட என்ன சொல்கிறாரு, திரௌபதியை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதனால் திரௌபதி விழும்போது நகுலன் போயிட்டு தாங்கி பிடிச்சிட்டு யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறான், இவ ராஜபுத்திரி, அரண்மனையில் இருக்க வேண்டியவோ இப்போது இங்கே அந்த நடக்க முடியாமல் மயங்கி விழுந்துட்டா அப்படின்ன உடனே யுதிஷ்டர் அவளை பார்க்குறார். இந்த பஞ்சு மத்தையில் இருக்க வேண்டியவோ, அரண்மனையை எல்லா சௌகரியத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டியவள், ஆனால் என்னால் இந்த சூதாட்டத்தில் ஒரு ஆசையை வச்சு புத்தி இல்லாத என்னால் அவளுக்கு என்ன கதி வந்திருக்கு பத்தியா அப்படின்னு புலம்புறார். அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியாக திரௌபதியோடைய மயக்கத்தை தெளிவிக்கின்றார்கள். இப்போது யுதிஷ்டர் பீமனை பார்த்து சொல்கிறார், இந்த மாதிரி திரௌபதியை நீ தூக்கிட்டு நடக்கணும், என் பாவம் அவளால் நடக்க முடியலை. திரௌபதி மட்டும் இல்லை, அந்த இரட்டையர்கள் நகுல சகாதேவர்கள் அவங்களையும் நான் தூக்கிட்டு நடக்கிறேன். ஒருவேளை உங்களை, லோமச மகரிஷியை, அதுக்கப்புறம் நம்மளோட கூட வந்துட்டுருக்க சில பிராமணர்கள், இவங்க எல்லாரையும் கூட தூக்கிட்டு நடக்கணும், அவங்களால நடக்க முடியாது அப்படின்னா கடோத்கஜன் நான் எப்போ நினச்சாலும் அவன் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் வந்தான்னா எல்லாரையும் கூட தூக்கிப்பான் அப்படின்ன உடனே அப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, அது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது. உன்னுடைய மகன் அந்த ஹிடிம்பைக்கும் பீமனுக்கும் பிறந்தவன் இல்லையா கடோத்கஜன், நீ அவனை வரவழைக்கலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி பீமன் கடோத்கஜனை நினச்ச உடனே சொல்கிறாங்க, கடோத்கஜன் ஆகாய ரீதியாக சஞ்சரிப்பவன் அப்படின்னு. அவன் உடனே நேரில் பீமனை வணங்குகின்றான். தந்தையே, என்ன கட்டளை சொல்லுங்க, நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்றான். அப்போது கடோத்கஜனை பார்த்து பீமன் சொல்கிறான், திரௌபதி கடோத்கஜனுக்கும் அம்மா மாதிரி தானே, அதனால் அவளால் நடக்க முடியல, அவளை தூக்கி செல்ல வேண்டும் அப்படின்ன உடனே கடோத்கஜன் சொல்கிறான், தந்தையே, தாயான திரௌபதி மட்டும் இல்லை, யுதிஷ்டர், லோமச மகரிஷி, அதுக்கப்புறம் நகுல சகாதேவர்கள், இவங்க எல்லாரையும் கூட நான் தூக்கிட்டு நடப்பேன். தனியாக இருக்கும்போதே என்னால் இது மாதிரி பண்ண முடியும், இப்போ சகாயத்துக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னும் போது என்னால் இதை செய்ய முடியாதா? வேணும்னா தோ என்னுடன் கூட இருக்கின்ற ராட்சசர்களை நான் வரவழைக்கிறேன். இதோ உங்கள் கூட இருக்காங்கள மற்ற பிராமணர்கள், அவங்களையும் அவங்க தூக்கிட்டு நடப்பாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்றான். பீமனும் சரின்னு சொன்ன உடனே கடோத்கஜன் என்ன பண்ணுறான், மற்ற ராட்சசர்களை வரவழைக்கின்றான். இவன் திரௌபதியை சுமந்து மெதுவாக நடக்கிறான். மற்றவங்கள்லாமும் எல்லாரையும் சுமந்து செல்கின்றனர். அதனால் ரொம்ப தூரத்தை கடக்கிறதுக்கு இவங்க
தனியாக நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகும். இவங்கெல்லாம் வந்து அந்த டக்கு டக்கு டக்குன்னு கடந்து போயிட்டார்களாம். இப்படியாக அந்த ராட்சசர்களால் தூக்கி செல்லப்பட்டவர்கள் ஒரு வழியாக அந்த கைலை மலையை பார்க்கின்றார்கள். அந்த மலைக்கு பக்கத்தில் நிறைய நறுமணமுள்ள மலர்கள், பழங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய மரங்களோடு கூடிய நரநாராயண ஆசிரமத்தை பார்க்கின்றார்கள். அங்கே அந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற மரங்கள், செடிகள், கொடிகள் இதை பற்றியெல்லாம் வந்து விவரிக்கின்றார்கள். அங்கே ஏராளமான மகரிஷிகள் இருக்கின்றார்களாம். அங்கே இருக்க மகரிஷிகள்லாம் வந்து பாண்டவர்கள் வர்றதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அவர்களை வரவேற்கின்றார்கள். அவங்களுக்கு வந்து தண்ணி, அந்த கிழங்குகள் அதையெல்லாம் கொடுக்கின்றார்கள். அந்த ஆசிரமத்தில் அந்த பத்ரி விருட்சம் அதையும் வந்து பாண்டவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த ஆசிரமம் அவ்வளவு அருமையாக இருக்கின்றதாம். அங்கே வந்து 6 தினங்கள் பாண்டவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அர்ஜுனனை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஆசையோட அப்படின்றாங்க. அப்போது அந்த பாண்டவர்கள், திரௌபதி அவங்கெல்லாம் வந்து அந்த ஆசிரமத்தை சுற்றி அப்படியே அந்த கானகத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அப்படியே ஒரு காற்று மெல்லியதாக வீசுகின்றது. அந்த காற்றுல ஒரு பூ அப்படியே மிதந்து வருது. அது வந்து 1000 இதழ்கள் உள்ள அந்த அளவுக்கு ஒரு வாசனை இருக்கின்ற ஒரு தாமரை பூ அப்படின்றாங்க. அந்த பூவோட பேர் சௌகந்திக புஷ்பம்ன்றாங்க. அந்த பூ வந்து திரௌபதி கையில் கிடைக்குது. அதை பார்க்குறான். அதனுடைய நிறம், அதுக்கப்புறம் அதிலிருந்து வருகின்ற அந்த மனம், இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிடுது அந்த பூவை. அந்த இடத்துல பீமசேனன் வருகின்றான். பீமனை கூப்பிட்டு திரௌபதி சொல்கிறா, இந்த பூவை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நாம் அங்கே தங்கியிருக்கோமே காமியக வனம், அங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது, அதனுடைய நறுமணமும் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய பூவை பறிச்சுட்டு வாங்க அப்படின்றா. பீமனும் அதுக்கு என்ன, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை தேடிட்டு போகிறான். போகும்போது அந்த காடு, மேடு, மலைகளை எல்லாத்துலேயும் இங்கே எங்கேயோ கஷ்டப்பட்டு ஏறி போகிறான். அந்த பூ எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு அப்படி போகும்போது அவன் திடீர்னு யோசிக்கிறான், நாம் வந்து அங்கே நகுல சகாதேவர்கள் அவங்க 2 பேர் தான் கூட இருக்காங்க யுதிஷ்டரோட, அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே. ஏற்கனவே வந்து அர்ஜுனன் சொர்க்கத்துக்கு போயிருக்கான், இங்கே இல்லை. நாமளும் இங்கே வந்துட்டோம். ஒருவேளை இந்த பூ எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நாம் தேடிட்டு இருக்கோமே, ஒரு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நகுல சகாதேவர்களை அனுப்பி என்னை தேட சொல்வாரோ யுதிஷ்டர் அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் வருது பீமனுக்கு. அப்புறம் அந்த பக்கம் போகும்போது ஏராளமான மிருகங்கள், அந்த சிம்ஹங்கள், யானைகள், பன்றிகள், மான்கள், புலிகள் இதெல்லாம் பார்க்குறான். அதில் இவனுக்கிட்ட மோத வர அந்த சிங்கம், புலி அதையெல்லாம் வந்து அப்படியே அடித்து துரத்துகின்றான். அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு தடாகம் அதை பார்க்குறான். அதை பார்த்த உடனே யானை தண்ணியில் குளிப்பது மாதிரி அப்படியே தகால்னு அந்த தடாகத்தில் விழுந்து நல்ல ஆட்டம் போடுறான் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எழுந்து வரும்போது அங்கே வந்து ஒரு வாழை தோப்பு மாதிரி ஒன்று இருக்குது. அது ஏதோ ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது போல இருக்குது. அந்த வாழைத்தோப்புக்குள்ளே போகிறான். போகும்போது அந்த இடத்துல தான் ஹனுமான் உறங்கி கொண்டிருக்கின்றார். அவர் வந்து அப்படியே முழிச்சிட்டு கொட்டாவி ஓடுறாராம். வர்றது யார் அப்படின்னு அவருக்கு தெரியும். பீமன் தன்னுடைய சகோதரன் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த பீமன் போக போகிறான் இல்லையா வழி, அது வந்து சொர்க்கத்துக்கு போகும் வழி தேவர்கள் மட்டுமே போகிற வழியாம். அதில் மனிதர்கள் போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு நியமம் இருக்குது போல இருக்குது. அந்த வழியாக பீமன் போனா அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற சில யக்ஷர்கள், ராட்சசர்கள் அவங்கள்லாம் இவனை வந்து அவமரியாதை பண்ணிடக்கூடாதே, இவனை தடுக்கணுமே அப்படின்ற காரணத்தினால பீமனை தடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கின்றார். இப்போது அந்த பீமன் இவர் கொட்டாவி விடும்போது அவ்வளோ பெரிய ஒரு சத்தம் வந்து தான் இவன் இங்கே வந்து பார்க்குறான். பார்த்தா வானர சிரேஷ்டர் இங்கே இருக்கார். பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் தெரியுது. பீமன் வந்து ஹனுமான் கிட்ட போகும்போது அப்போது ஹனுமான் அப்படியே பீமனை பார்க்குறார். ஏன்பா, நானே உடம்பு முடியாமல் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இங்கே தூங்கிட்டுருக்கேன், நீ எதுக்கு எனக்கு எழுப்புற? இப்போது ஒரு அறிவுள்ள மனுஷனாக இருந்தால் மற்ற விலங்குகள் கிட்ட வந்து ஒரு அன்பு காட்டின்னு இருக்கணும்ல. எங்களை மாதிரி
விலங்கு பிறவிகள் யாரு? ஹனுமான் தன்னை சொல்லிக்கிறார். எங்களுக்கு வந்து தர்மத்தை பற்றி தெரியாது. பகுத்தறிவுள்ள மனிதர்கள் யாரு? பீமனை பார்த்து அன்றைக்கு கூறுகிறார் ஹனுமான். பகுத்தறிவுள்ள மனுஷங்க நீங்கள்லாம் வந்து அந்த பிராணிகளிடத்தில் ஒரு தயவோடு நடந்துக்கணும் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட நீ இங்கே வந்து இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் அடித்து துன்புறுத்திட்டு இருக்கிய, இது வந்து தர்மத்தை அழிக்கிற மாதிரி ஒரு செயல் கிடையாதா? உனக்கு இந்த அல்ப புத்தி, ரெண்டாவது குறைஞ்ச வயசு, அதனால் நீ வந்து இந்த விலங்குகளை எல்லாம் கொன்னுட்ருக்க. உனக்கு தர்மம் தெரியல, அந்த பெரியவர்கள் சொல்கிறதையும் நீ கேட்கல. சொல்லுப்பா, நீ யாரு அப்படின்றார். மனுஷங்களே இல்லாதது, மனுஷத்தன்மையே இல்லாததுமான இந்த காட்டுக்கு நீ எதுக்கு வந்த? ஆமாம், இப்போ நீ எங்கே போனோம்? இந்த மலையில் இதுக்கு மேலே போக முடியாதுப்பா, ஏறுறதுக்கும் முடியாது. இந்த சித்த மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த வழியாக போக முடியும். ஏன்னா இது தேவலோகத்துக்கு போகிற வழி. மனுஷங்களால் என்றைக்குமே போக முடியாது. ஏதோ உன் மேலே கொஞ்சம் கருணை காமிச்சு நான் உன்னை தடுக்கிறேன். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே நீ போக முடியாது. நான் சொல்கிறத கேட்டியானா இந்த பழம், கிழங்கு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நீ திரும்பி போ, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்றார். நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே பீமன் சொல்கிறான், நீங்கள் யார்? எதுக்காக நீங்கள் வந்து இந்த வானர சரீரத்தில் இருக்கீங்க? சத்திரியனான நான் உங்களை கேட்குறேன். நான் வந்து குரு பரம்பரையில் வந்தவன், அந்த சந்திர வம்சத்தில் பிறந்தவன், குந்தி தேவிக்கு பிறந்தவன், பாண்டவன், வாயுவின் புத்திரன். என் பேர் பீமசேனன் அப்படின்னு ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்றான். இதை கேட்ட உடனே ஹனுமன் சொல்கிறார். ஏன்னா முதல் பதிலே நீங்கள் யார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான் பீமன். அது நான் ஒரு குரங்குப்பா, உன் இஷ்டப்படிலாம் வழிபட மாட்டேன், போதும் நீ வந்து திரும்பிப்போ, வீணாக அழிஞ்சு போகாத அப்படின்றாரு. இப்போது அந்த பீமன் சொல்கிறான், வானரமே, அழியறதோ இல்லை மற்றதோ அது எது ஒன்றா ஆகிட்டு போட்டோம், ஒன்றை நான் கேட்கல, எனக்கு வழியை விடு, ஏந்திரு, என்னால் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றாரு. அப்போது ஹனுமன் சொல்கிறாரு, அப்பா எனக்கு எழுந்துக்கவே சக்தி இல்லை, நான் வயசாகி போயிடுச்சு, அந்த முதுமையினால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அப்படி அவசியமாக போகணும் அப்படின்னு நினச்சியானா இதோ என்னை தாண்டி போ அப்படின்றாரு. அப்போது அந்த பீமன் சொல்கிறான், அந்த நிர்குணரான பரமாத்மா அவர் வந்து உன் தேகத்துக்குள்ளே இருக்கார், அதனால் நான் அவரை அவமதிக்க மாட்டேன், தாண்ட மாட்டேன். அதாவது இன்றைக்கும் வந்து நம்ம பாரத தேசத்தில் ஒருத்தர் படுத்திருக்கும் போதோ இல்லை உக்காந்து இருக்கும்போதோ வாடவர் ஒருத்தரை தாண்டி போவது அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப தப்பான காரியமாக நினைக்கிறோம். இப்போ அங்கே பீமன் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த பரமாத்மா உன் தேகத்தில் இருக்கார், அதனால் நான் அவரை அவமதிக்க மாட்டேன், நான் உன்னை தாண்ட மாட்டேன். ஒருவேளை அந்த பரமாத்மாவை பற்றி சாஸ்திரங்களால் நான் தெரிஞ்சிக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஞ்சநேயர் அந்த சமுத்திரத்தை தாண்டினது மாதிரி உன்னையும் அந்த மலையும் கூட நான் தாண்டி இருப்பேன் அப்படின்றான். இப்போது அந்த ஹனுமான் அவர் கேட்குறாரு, அப்படியா அந்த கடலை தாண்டினாரா ஹனுமான்? யார் இவர்? இது நான் கேட்குறேன், ஏதோ முடியுமானா நீ சொல்லு அப்படின்றாரு. அப்போது பீமன் சொல்கிறான், அந்த வானரராஜன் ஆஞ்சநேயன் அவர் அந்த சீதையை தேடுவதற்காக 100 யோஜனை அகலம் இருக்க கடலை அப்படியே ஒரே பாய்ச்சலில் தாண்டினவர். எப்பேற்பட்ட புத்தி, பராக்கிரமம், என்ன தேகபலம்! ராமாயணத்திலேயே மிக புகழ்பெற்ற ஸ்ரீமான் அந்த வானசிரேஷ்டர் ஹனுமான். அவர் என்னுடைய சகோதரர், என்ன வீரியம் உள்ளவர் தெரியுமா? அவருடைய பலம், பராக்கிரமம் எல்லாத்துலேயும் அது நானும் அவருக்கு வந்து சமமானவன் தான். ஒன்றை வந்து என்னால் சுலபமாக தோற்கடிக்க முடியும், உனக்கு துன்பத்தை கொடுக்க முடியும். இந்த பாரு, நான் ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால் எழுந்து எனக்கு வழியை விடு. அப்படி நான் சொல்கிறத கேட்காம நீ இப்படி இங்கேயே படுத்து வழிவிடாமல் இருந்தியானா உன்னை யமலோகத்துக்கு அனுப்பி வைப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு பீமன் கேட்குறான். மீண்டும் அடுத்த பதில். வணக்கம்.